வாங்க. நான் இன்றைக்கி காலை டிஃபனு பருப்படை தோசை செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பருப்படை தோசைக்கு ஒரு பவுலில் ஒரு கிளாஸ் நான் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் கடலைப்பருப்பு, 1 கிளாஸ் துவரம்பருப்பு, 1 கிளாஸ் பாசிப்பருப்பு, 1 கிளாஸ் உளுந்து, 1 கிளாஸ் அரிசி. இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் கழுவிட்டேன். ஒரு 5 வரமிளகாவும் சேர்த்துக்கிறேன். இதை நான் காலையில் 5 மணிக்கு எழுந்து செய்தேன். 3 மணி நேரம்னா 8 மணிக்கு அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு 5 மணிக்கே எழுந்து ஊற வச்சிட்டேன். இது நல்லா ஊறட்டும். இப்போ இதுக்கு தேவையான சைடிஷ் பூண்டு சட்னி செய்யலான் இருக்கேன். பூண்டு சட்னிக்கு இந்த பருப்படை தோசை ரொம்ப சுவையாக இருக்கும். நான் ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்துக்கிறேன். பூண்டு கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம். அதுலேயே சேர்த்து நல்லா வறுபடணும். ஒரு கொஞ்சம் செவந்ததும் செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். நம்ம இந்த பருப்படை தோசைக்கு பூண்டு சட்னி ரொம்ப நல்லது. பருப்படை தோசைக்கு ஒரு கேஸுன்னு ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த பூண்டு சட்னி அந்த கேஸுக்கு ரிலீஃப் பண்ணும். அதனால தான் இந்த பருப்படை தோசைக்கு பூண்டு சட்னியை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பூண்டை நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் ஒரு 10 வரமிளகா சேர்க்க போகிறேன். பாருங்கள், நல்லா செவந்து வந்துடுது. உப்பு அந்த வரமிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பூண்டு சட்னி தோசை இட்லி எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும். சாப்பிட்லாம். நான் இதுக்கு 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கினாலும் பரவாயில்ல. நான் 8 பேருக்கு வேணுமேன்றதுக்காக அதிக குவான்டிட்டியாக போட்டு செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி செய்துக்குங்க. ஒரு 4 பேர் சாப்பிட்னா ஒரு 5 வரமிளகா சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் சேர்த்துக்குங்க. ஒரு 15 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் நான் எனக்கு அதிகமாக வேணுன்றதால கொஞ்சம் 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் ஆற வச்சு பாருங்கள். இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இந்த பருப்படை தோசைக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பேனில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா காயட்டும். காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். என்னோடய கடுகு உளுத்தம்பருப்பில்
சீரகம், கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி தெரியுது, வெறும் கடுகு இல்லாமல். இப்போது அதில் ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுக்குவோம். வெங்காயம் வதங்கட்டும். சிலருக்கு வெங்காயம் போடுறது பிடிக்காது, அதனால் கொஞ்சம் வதக்கி போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். தேங்காய் கொஞ்சம் திருகி வச்சுருக்கோம், 1/2 கப்பு, அதையும் போட்டுக்கலாம். இப்போது அது கடைசி சமயத்தில் தான் போடணும். இதை வச்சு ஒரு 2 வதக்கு வதக்கிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சூடாக இருக்குன்றதால ஆறட்டும் கொஞ்சம். இப்போது பருப்படைக்கு மாவு அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி அதிகமாக விடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக கொரகொரப்பாக அரைக்கணும். மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். பருப்படை கேஸுக்குன்றதால பெருங்காயப்பொடி சேர்த்தா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ அந்த மாவு பாருங்கள், உப்பு கொரகொரப்பாக இந்த மாதிரி இருக்கணும். இந்த தாளிப்பை அதில் கொட்டிக்கலாம். நல்லா கலக்கிக்கலாம். மாவு பாருங்கள் எப்படி இருக்குது, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இப்போது அடை தோசை சுட்டுக்கலாம். சிம்மாக அடுப்பை வச்சுட்டு கொஞ்சம் வேகணும், ஏன்னா பருப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் நின்று வேகணும், இல்லாட்டின்னா கருகிடும். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வேகட்டும். இதுக்கு எண்ணெய் குடிக்கும் தான், அது நல்லாயிருக்கும். அப்போ தான் எண்ணெயும் கூடுதலாக ஊற்றணும். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி இப்போ திருப்பி போட்டுக்கலாம். வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் இன்னும் அழகாக இருக்குது, கருகாமலும் செவந்து இருக்குது. இப்போ அடை தோசை திருப்பி இது கூடவே நான் சட்னி வச்சுக்கிறேன். அடை தோசை சுட்டுட்டு சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கரண்டியை வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு அது காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு அது பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 வரமிளகா சேர்த்து வறுபடட்டும். இந்த சைடில் அடை தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, இந்த குண்டு மிளகா, வரமிளகா தாளித்து வெந்து ஆனதும் சட்னியில் ஊற்றுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டு சட்னியை தாளித்து ரெடி. பூண்டு சட்னி ரெடி. ஒரு பிளேட்டில் பருப்பு அடை தோசை, பூண்டு சட்னி சர்வ் பண்ணிக்கலாம்.
இது ரொம்ப ருசியாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் இதை செய்து பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.